இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 28ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 12ஆம் திருநாள், பூராட நட்சத்திரம், தனுர் ராசி, சதுர்தசி திதி. மெயினாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அவசரப்படக்கூடாது. உடனே யாராவது கேட்டாங்கன்னா உடனே பணம் எடுத்து கொடுத்துடக்கூடாது. ஐயோ பாவமே அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை ஒட்டிக்கும். இது எல்லாமே இன்றைய நாள் மாறி மாறி இருக்கும். மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நண்பர்கள் காலை 11 மணி வரையும் நீங்கள் அந்நியனாக இருப்பீங்க. 11 to மத்தியானம் 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ரெமோவாக இருப்பீங்க. சாயந்தரம் 2லேருந்து நைட் 8 வரைக்கும் அம்பியாக இருப்பீங்க. இதுதான் சமாச்சாரம். அது தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே காலையில் இந்த பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது, இல்லை எனக்கு லெஸ்ஸி பிடிக்கும்னா லெஸ்ஸி சாப்பிட்டு போகிறது மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள், தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு ஒரு ஃபேமிலியோட ட்ரிப்பு போவீங்க. சுக்கிரனுடைய நட்சத்திர சாணத்தில் சந்திரன் செல்வது, புதனுடைய பார்வை பலத்தில் இருப்பது ஏற்றத்தை கொடுக்கும். மெயினாக மன வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகும். வரவேண்டிய மிக முக்கியமான நல்ல தகவல்கள், உங்கள் ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் இந்த நாள் வீட்டுக்கு வருவாங்க. ஒரே கலகலான்னு இருக்கும். கலகல ஜல ஜலான்னு ஒரே பாட்டு பாட வேண்டியது தான். அந்தளவுக்கு நன்மைகள் நிறையா நடக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த நாள் நிறைய பேருக்கு சில கிஃப்டெல்லாம் வருங்க. மெயினாக பெண்களுக்கு சொல்கிறேன், ரொம்பவுமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. பெருமாள் ரங்கநாதரை வழிபாடு பண்ணுவது ஏற்றத்தை கொடுப்பார். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ண. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள், திடீர் செலவுகள், அதே மாதிரி எதிர்பாராத சந்திப்புகள், இது மூணும் கலந்த கலவை. இது எல்லாமே ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணலாம். அதாவது 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணுங்கும்போது வேற ஒரு கால் வந்து நம்ம அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக கையில் வந்து அடுத்த ஒரு 2-3 நாள் ஓட்டணும். சம்பளம் வேறு வராது. 5ஆம் தேதி தான் சம்பளம் வரும். எடுத்து நீங்கள் வந்து கையில் வச்சுருப்பீங்க. கரெக்டாக ஒரு செலவு வரும். அந்த பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரியும் ஐயையோ அடுத்த ஒரு வாரம் நான் என்ன பண்ண போகிறனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாகலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் சும்மா டெம்பரவரி. ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. சிம்பிளாக சொன்னால் 2 நாள் கல்கண்டு சாப்பிட்டு போங்க. கல்கண்டு வாங்கி யாருக்கார் தானம் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பெண்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். பயணங்களில் சற்று உங்கள் கண் ரோடில் இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக சொல்ல வேண்டியது 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் என்ற நட்சத்திரம், சுக்கிரன், புதனுடைய பார்வை பலம், பிரம்மாண்டமான நாள். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கூடி வரக்கூடிய நாள். பெண்களுக்கு உகந்த நாள். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை கூட பண்ண வேண்டியதில்லை. சொன்னால் போதும் மற்றவங்களுக்கு புரிஞ்சிடும். மற்ற நாட்கள்லாம் அப்படி கிடையாது. 2 தடவை 3 தடவை சொல்லி அவனுக்கு புரியாமல், நான் எவ்வளோ தடவை சொல்கிறேன் புரியவே மாட்டேங்குதாம்பா, இல்லை அவன் மொபைல் நோண்டிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசித்திரமான சேஷ்டைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு நல்லாயிருக்கும். தெய்வ அனுகிரகம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைய நாள் பிளான் பண்ணால் போதும், அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நிறைய பேருக்கு மன வாழ்க்கை அமையும். ரொம்ப நாளாக பொண்ணு பார்க்குறேன் சார், பையன் வெளிநாடாக இருக்கான் சார், H1B தான் இருக்குது சார், எந்த தகவலையாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தைரியமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரியவங்க கிட்டேருந்து வர வேண்டிய பணம், பெரியவங்க கிட்டேருந்து வர வேண்டிய ரொம்ப முக்கியமான அதிகாரம் அல்லது முன்னோர்கள் சொத்துக்கள்லேருந்து வர வேண்டிய பணம் அல்லது ரெண்ட் அல்லது அக்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் சாதகமாக நடக்கும். மெயினாக வெளியூர் அல்லது வெளிநாடு வாசிகளுக்கு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. எல்லாரோட இன்ட்ரெஸ்ட் இன்றைய நாள் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் குறியாக இருப்பீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி கோவிலில் வேலை செய்கிறீங்க, வேத விற்பன்னர்களாக இருக்கீர்கள் அப்படின்னா இன்றைய நாள் நல்ல அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போகிறது. நீங்கள் பெரிய மனுஷாலை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக சொல்லணும்னா உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம், ஒரு பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படி இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு எழுத்து, ஓவியம், ஸ்போர்ட்ஸ், கலைகளில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். கை மாற்றி விடக்கூடிய பிஸ்னஸ் இருக்கேன், வெளியூரில் இல்லை வெளிநாட்டில் நான் வந்து ரியல் எஸ்டேட் பார்த்துட்டுருக்கேன்,
அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த நாள் எதுவாக இருந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நன்மைகள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய நாள். பெண்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உடம்பும் ஃபிட்டாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். சம்முன்னு இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே கஷ்டப்படாமல் செய்கிறது, எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணி டக்குன்னு முடிக்கிறது, அதே மாதிரி எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கப்பெறக்கூடிய அருமையான நாள்னு சொல்லலாம். மேல் படிப்பு ட்ரை பண்ணுறோம், எக்ஸாம் கிளியர் ஆகிடுச்சு, நல்ல ஸ்கோர் வந்திருக்கு, நான் எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்குமா இல்லை 3வது கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இந்த மாதிரி எந்த கேள்வியும் தேவையில்லை. நீங்கள் பிளான் பண்ணால் அது நடந்துடும். எந்த காலேஜ் வேணுமோ, எந்த ஸ்கூல் வேணுமோ, எந்த கோர்ஸ் வேணுமோ, எந்த யூனிவர்சிட்டி வேணுமோ, எந்த ஸ்டேட்டு வேணுமோ அப்படியே நடக்கும். அந்தளவுக்கு நன்மைகள் மிக மிக அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள் கம்மியாகும். மெயினாக குழந்தைகிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக கவனமாக அதே மாதிரி கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க, நல்லா இருப்பீங்க. ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். பெருமாளை மனதார வணங்குங்க. திருப்பதி பெருமாள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுப்பார். துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய நாள், தொழிலில் மாற்றங்கள் செய்யக்கூடிய நாள், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய நாள். என்ற நாள் நிறைய பேருக்கு வரன்லாம் அமையும். ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் செய்து ஜெயிக்கக்கூடிய நாள். ஐடியில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க, இல்லை கால் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பிரயாணங்கள் செய்யணும்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வானுகிரகம் ரொம்பவுமே நல்லா இருக்குது. உங்கள் சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏதாவது வீட்டில் ஏதாவது பஞ்சாயத்து ஆச்சுன்னா கூட உங்கள் சிஸ்டரை கூப்பிட்டிங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம், டப்பு வரும். பொருளாதாரம் ஏற்றம்னாவே பணம் வரும்னு அர்த்தம். குடும்பத்தில் விசேஷமான நல்ல பலன்கள் உங்கள் பசங்க மூலியமாக உங்கள் குடும்பத்தின் மூலியமாக ஏற்படும். இல்லை சார் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னா இன்றைய நாள் தன குடும்ப வாக்குஸ்தானம் ஆக்டிவாக இருக்கனால பேர குழந்தைகள் பிறப்பார்கள். ஒரு சில பேர் வீட்டில் வெளியூரில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்காங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஆட்கள் வருவாங்க. உங்கள் தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய நட்பு, உங்கள் குடும்பத்தினர், உங்கள் அம்மா அப்பா, இவங்கெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். ஆக மொத்தம் இன்றைய நாள் ஃபுல்லாக கலன்னு இருக்கும். ரொம்பவுமே நன்னா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியான நாள்னு சொல்லலாம். நிம்மதினா நிம்மதி, அந்தளவுக்கு நிம்மதியாக இருப்பீங்க. அண்ட் மோர் தேன் தட் மைண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பகவத்கீதை படிப்பது, பாகவதம் படிக்கிறது, நல்ல அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு புக்ஸ்லாம் படிக்கிறது, புது விஷயத்தை கற்றுக்கிறதுங்கிற மாதிரி ரொம்பவுமே ஏற்றங்கள் கொடுக்கும். இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், ஜெயிக்குமானா பர்ஃபெக்டாக ஜெயிக்கும், டவுட்டே கிடையாது. இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் சொல்ல வேண்டியது, ரொம்ப கடனில் மாட்டின்னு இருக்குன்னா அந்த கடன்லேருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான ஒரு உபாயம் கிடைக்கும். யூ வில் ஹாவ் அன் ஐடியா. அற்புதமான நாளாக இருக்க போகிறது. நிறைய பேருக்கு படிப்பில் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. அதனால் பொதுவாகவே உங்களுக்கு நல்லது நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் செய்வீர்கள். குருவுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து புதனுடைய பார்வை பலத்தில் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களுக்கான விஷயங்கள் மாற்றுவது, பசங்களுக்கான கோர்ஸு ஃபீ கட்டுவது, யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுறது, அடுத்த லெவல் படிப்பு முன்னேற்றத்துக்கூடிய பயணத்துக்கான விஷயங்கள் செய்வது, அப்பாவுடைய இடத்துல பூர்வீக இடத்துல முதலீடுகள் செய்வது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கும். இதை ஜாமுன்னு வளர்த்து நல்லபடியாக எடுத்துன்னு போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருப்பீங்க. நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். அருமையான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. எந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கொடுக்கும். அருமையான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ரொம்பவுமே கரெக்டாக பிளான் பண்ணது எல்லாமே ரொம்ப ஈஸியாக செம்மையாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்வீர்கள். மெச்சூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் லேடிஸ்க்கு. காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. லாபம்னா நட்பின் மூலியமாக லாபம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் உறவுகள் மூலியமாக லாபம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அல்லது வெளியூரில் இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பின் மூலியமாக லாபம்,
தொலைதூர பிரயாணங்களில் மூலியமாக இல்லாமல் ஒரு முக்கியமான வேலைங்க, ஆனால் வேறு ஊரில் இருக்கார், அவரை போய் பார்த்துட்டு வந்தால் நமக்கு பிரச்சனை முடியும்னு நினைக்கிறேன், நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறேன், முடியணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி அது ரொம்ப சாதகமாகவும் நடக்கும். சில பேருக்கு போய் பார்த்தாலும் வேலை நடக்காது, திரும்பி வந்துடுவாங்க, இன்று போய் நாளை வா அப்படிமா. இந்த மாதிரி நடக்காது. இந்த நாள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அமோகமான நாள். முழு முதல் கதவுள், அதாவது விநாயக பெருமான மனதார வணங்கிட்டு போங்க. ஹேரம்ப கணபதின்னு சொல்லுவோம், அவரை பார்த்துட்டு போங்க, நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். பொன்னிறத்தை யூஸ் பண்ணுங்கள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. வெளியூரில் வேலை கிடைக்கும், ஆஸ்திரேலியாவில் வேலை கிடைக்கும், நியூசிலாண்டில் வேலை கிடைக்கும், ஒரு சில பேருக்கு அரபு நாடுகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பிளான் பண்ண எல்லா காரியங்களும் சும்மா ஜாமுன்னு நடக்கும். ஒரு விஷயத்தை எவ்வளோக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பிளான் பண்ணாலும் நடந்துடும். பணவரவுகள் தாராளமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். தெய்வ அனுகிரகம் அந்தளவுக்கு நன்னா இருக்குன்னே சொல்லலாம். யோகமான நாள். அதே மாதிரி அப்பாவுடைய தொழில், மூதாதையர்களுடைய தொழில் எடுத்து பண்ணின்னு இருக்கேன், வம்சாதிகளாக இந்த தொழில் தான் பண்ணுறோங்கிறவங்களுக்கு இந்த நாள் ரொம்ப பெரிய சுபிக்ஷத்தை கொடுக்கும், ஐஸ்வர்ய கட்டாட்சத்தை கொடுக்கும், அற்புதமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அருமையான நாளாக குழந்தைகளுக்கு இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், நன்னா இருப்பீங்க. வயலட் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே ஜோராக இருக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குன்னா, நம்பர் 1 மிதுனம், நம்பர் 2 கும்பம், நம்பர் 3 மேஷம், நம்பர் 4 சிம்மம். இவங்க எத்தனை பேருக்கும் நன்னா இருக்குது. இதையோட ரொம்பவுமே நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கணும் அத்தனை பேருக்குன்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கொண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.